السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினுடைய மிகச்சிறந்த பண்புகளில் உள்ள ஒன்றுதான் மற்றவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடியவனாக இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே முஃமின்களை பற்றி பேசும் பொழுது இந்த சேர்ந்து வாழக்கூடிய பண்பை பற்றி பேசி காட்டியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அல் முஃமின் யலஃப் வ யுலஃப். ஈமான் கொண்ட ஒரு மனிதன் எப்பொழுதும் நல்ல விடயங்களை, நல்ல மக்களை சேர்ந்து வாழக்கூடியவனாக இருப்பார். மற்றவர்களால் சேர்த்து பார்க்கப்படக்கூடியவனாக, மற்றவர்கள் மூலமாக நேசிக்கப்படக்கூடியவனாக, சேர்க்கப்படக்கூடியவனாக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா கைர ஃபீமன் லா யலஃப் வலா யுலஃப். மற்றவர்களுடன் சேர்ந்து வாழாத, மற்றவர்கள் மூலமாக சேர்ந்து வாழப்படாத ஒருவனிலே நலவே கிடையாது. மற்றவர்களுடன் சேர்ந்து வாழாத, மற்றவர்கள் மூலமாக சேர்ந்து வாழப்படாத ஒரு மனிதனிலே நலவே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை காட்டி மற்றவர்களுடன் சேர்ந்து வாழ்வது ஈமானுடைய, ஒரு முஃமினுடைய முக்கியமான பண்புகளில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றான், இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் உங்களது நிலைமை எப்படி இருந்தது? வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அஅதா. அல்லாஹ் உங்களுக்கு தந்த பாக்கியத்தை ஞாபகம் செய்து பாருங்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தீர்கள். எப்பொழுது அல்லாஹ் ஈமானை, இஸ்லாத்தை தந்தானோ ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியிலே இணைப்பை உண்டாக்கினான், உள்ளங்களுக்கு மத்தியிலே இணைப்பை உண்டாக்கினான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா. அல்லாஹ் தந்த பாக்கியத்தின் மூலம், இஸ்லாத்தின் மூலமாக நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் என்று அல்லாஹு தஆலா இணைந்து வாழக்கூடிய, சேர்ந்து வாழக்கூடிய இந்த பண்பை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே மிகச் சிறந்த தலைவர்கள் யார் என்பதை சொல்லி காட்டினார்கள். ഖിയാറു அஇம்மத்திக்கும், உங்களுடைய தலைவர்கள் மிகச் சிறந்தவர்கள். அல்லதீன துஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனகும், நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள், அந்த தலைவர்கள் உங்களை நேசிப்பார்கள். ரெண்டு பக்கத்துடைய அன்பும் இருக்கும். தலைவர்களும் நேசிப்பார்கள், அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழால் யார் இருக்கின்றார்களோ அவர்களும் அவர்களை நேசிப்பார்கள். வயுஸல்லூன அலைக்கும் வ துஸல்லூன அலைஹிம், நீங்களும் அவர்களுக்கு துஆ செய்வீர்கள், அவர்களும் உங்களுக்கு துஆ செய்வார்கள். வஷிராரு அஇம்மத்திக்கும், தலைவர்களில் மிக மோசமானவர்கள் யார் என்றால் அல்லதீன துபகிதூனஹும் வ யுபகிதூனகும், நீங்கள் அவர்களை வெறுப்பீர்கள், அவர்களும் உங்களை வெறுப்பார்கள். வதல்அனூனஹும் வ யல்அனூனகும், நீங்கள் அவர்களை சபிப்பீர்கள், அவர்களும் உங்களை சபிப்பார்கள். இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் மிக மோசமான தலைவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு நாள் ஒரு மனிதரை கண்டார்கள். சொன்னார்கள், இவரை பார்த்து, இவர் என்னை நேசிக்கின்றார் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி தெரியும் அவர் உங்களை நேசிக்கின்றார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், நான் அவரை நேசிக்கின்றேன், நான் அவரை விரும்புகின்றேன், அதனால் அவர் என்னை நிச்சயம் நேசிப்பார் என்றார்கள். ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். அல் அர்வாஹு ஜுனூது முஜன்னதா, ஆலமுல் அர்வாஹிலே உயிர்கள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டிருந்தன. ஃபமக்தலஃப மின்ஹா, அங்கே எதெல்லாம் இணைந்ததோ அதெல்லாம் இங்கே இணைந்து கொண்டது. வமா தனாக்கர மின்ஹா இஃப்தலஃப், அங்கே எதெல்லாம் முரண்பட்டு கொண்டதோ அவைகள் எல்லாம் இங்கே முரண்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். எனவே அந்த மனிதனை நான் நேசிக்கின்றேன், அவர் என்னை நிச்சயம் நேசிப்பார். உலகத்திலே நாம் எதிர்பார்ப்பது மற்றவர்கள் எம்மை மரியாதை செய்ய வேண்டும், எம்மை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்கு முன்னால் நாம் அவர்களை நேசித்தால், நாம் அவர்களுக்கு மரியாதை செய்தால் நிச்சயம் அவர்கள் எம்மை நேசிப்பார்கள், எமக்குரிய மரியாதையை கொடுப்பார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். யூனுஸ் அஸ்-ஸதஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், இமாம் ஷாஃபிஈயை விட மிகச் சிறந்த ஒரு அறிவாளியை நான் பார்த்ததே கிடையாது. இமாம் ஷாஃபிஈயை விட மிகச் சிறந்த அறிவாளியை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் அவர்களுடன் ஒரு ஃபிக்ஹுடைய சட்ட திட்டம் சம்பந்தமாக விவாதம் செய்தேன். மாற்று கருத்திலே நான் இருந்தேன், அவர்கள் ஒரு கருத்திலே இருந்தார்கள். அதற்கு பின்னால் நான் பிரிந்து சென்றோம்.
அவர்கள் என்னை சந்தித்தார்கள், எனது கையை பிடித்தார்கள், சொன்னார்கள், யா அபு மூசா அலா யஸ்தகீம் அன் நகூன இஹ்வானன் வ இல்லம் நத்தஃபிக் ஃபீ மஸ்அலா. மார்க்கத்துடைய ஒரு சட்டத்திட்டத்திலே எமக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாவிட்டாலும் நாம் சகோதரர்களாக இருக்கக்கூடாதா? நாம் இந்த இஸ்லாத்தின் மூலமாக இணையக்கூடாதா என்று சொல்லி, இவரை விட மிகச் சிறந்த அறிவாளியை நான் பார்த்ததே இல்லை என்று யூனுஸ் அஸ்ஸதஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் எப்பொழுதும் மற்றவர்கள் மூலமாக அவனுக்கு பாக்கியம் கிடைக்கும் பொழுது மற்றவர்கள் மூலமாக பொறாமை அவனுக்கு ஏற்படும். மற்றவர்கள் தொந்தரவு செய்ய விரும்புவார்கள். இதிலிருந்து ஒரு மனிதன் தப்ப வேண்டும் என்றால் அந்த மக்களுடன் இணைந்து வாழ வேண்டும், அந்த மக்களை நேசிக்க வேண்டும். இதன் மூலமாக மற்றவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து ஒரு மனிதன் தப்பிக்கொள்ள முடியும் என்று மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மற்றவர்களுடன் நாம் இணைந்து வாழ வேண்டும் என்றால் பிரதானமாக எவ்விடத்தில் வர வேண்டியது பணிந்து வாழ வேண்டும். பணிவு என்பது மிக பிரதானமானது. பெருமை இருக்கும் என்றால் நாம் எப்பொழுதும் யாருடனும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைதான் எமக்கு ஏற்படும். எப்பொழுதும் பணிந்து சென்றால், அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மற்றவர்களுடன் நாம் எப்பொழுதும் இணைந்து வாழ முடியும். எமது அந்தஸ்தை நாம் எமது தலைக்கு மேலால் வைக்கக்கூடாது. நாம் படித்த படிப்பை எமது தலைக்கு மேலால் வைக்கக்கூடாது. எம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை எமது தலைக்கு மேலால் வைக்கக்கூடாது. அனைத்தையும் மறந்து மற்றவர்களுக்கு முன்னால் நாம் பணிந்து வாழ வேண்டும். மனைவிக்கு முன்னால் பணிந்து வாழ வேண்டும், பிள்ளைகளுக்கு முன்னால் பணிந்து வாழ வேண்டும், பேரண்ட்ஸுக்கு முன்னால் பணிந்து வாழ வேண்டும், உறவினர்களுக்கு முன்னால் பணிந்து வாழ வேண்டும், நண்பர்களுக்கு முன்னால் பணிந்து வாழ வேண்டும். இதற்கு தேவையானது பணிவும். அதற்கு முன்னால் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமைகளையும் நாம் மறந்துவிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து செல்வாரோ அல்லாஹ் வரை உயர்த்துவார். இரண்டாவது, கண்ணியமானவர்கள், எப்பொழுதும் சாஃப்டான பேச்சு இருக்க வேண்டும், மிருதுவான பேச்சு இருக்கும் என்றால் எமது பேச்சை கேட்டு மக்கள் சந்தோஷப்படுவார்கள், வாழ்த்துவார்கள், எம்மை விரும்புவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வகுல் லிஇபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன். நபியே, எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன், அவர்கள் மிகச் சிறந்த பேச்சை பேசுமாறு சொல்லுங்கள். சிறந்த அழகான பேச்சை பேசுமாறு சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, மிக அழகான வார்த்தையை பேசுமாறு சொல்லுங்கள். ரெண்டு வார்த்தைகளில் நாம் யோசிக்க வேண்டும், எது மிக அழகான வார்த்தை என்று யோசித்து பேச வேண்டும். மனதை உடைக்காத வார்த்தைகளை பேச வேண்டும், மற்றவர்களுடைய மானத்தில் பங்கம் விளைவிக்காத வார்த்தைகளை பேச வேண்டும். இப்படி பேசினால் நிச்சயம் மற்றவர்கள் எம்மை இணைத்துக் கொள்வார்கள், நாம் அவர்களுடன் இணைந்து வாழ முடியும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் புகுந்து விளையாடுகின்றான். பேச்சை வைத்துதான் மக்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்குவார். எனவே பேசும் வார்த்தைகள் மிக கவனமாக பேசப்பட வேண்டும், மிக அழகான வார்த்தைகள் பேசப்பட வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். எப்பொழுதும் மற்றவர்களுடைய உரிமைகளை நாம் பேணிக் கொண்டிருந்தால் நிச்சயம் இணைந்து வாழ முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லி காட்டினார்கள். சலாமுக்கு பதில் சொல்வது, நோயாளியை விசாரிப்பது, ஜனாசாக்களை பின்துயர்ந்து செல்வது, அழைப்புக்கு விடையளிப்பது, தஷ்மீத்துல் ஆதிஸ், தும்மினால் பதில் சொல்வது. இந்த 5 விடயங்களையும் நாம் செய்யும் பொழுது நிச்சயம் கண்ணியமானவர்களை மற்றவர்கள் இணைந்து வாழ முடியும், மற்றவர்கள் எம்மையும் இணைத்துக் கொள்வார்கள், சந்தோஷமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எம்மிடத்தில் இருக்க வேண்டிய பிரதானமான பண்பு நாம் மற்றவர்களுடன் இணைந்து வாழ்வது, சேர்ந்து வாழ்வது. அந்த பண்பை நமது வாழ்க்கையிலே கொண்டு வந்தால் சந்தோஷமான வாழ்க்கையை குடும்பத்திலும் நாம் அனைத்து இடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை எம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.